கொண்டல உருவி மாலைய போடணும். கொண்டல உருவி மாலைய போடணுமா? மகனை மாயாண்டி சிவன் சொல்லலை. என்ன? உன்னுடைய கட்டுக்காவல் இருக்கக்கூடிய இந்த முருகனார திரவியத்தை கவி சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் முடியும். அது யாரு? அதான் மலையாள தேசத்தில் இருக்கக்கூடிய பெருமுளையன் மாத்திரவாதி. அவன் தான் நம்முடைய கட்டுக்காவல் இருக்கக்கூடிய திரவியத்தை களமாடி சென்றிருக்க முடியும். அப்படி என்றால் அம்மா பகவதியே, என்னம்மா மலையாளத்து மந்திரமும் மாயாண்டி தந்திரமும் என்ன 8 நாளைக்குள்ளே இருந்தாயே பகவதியே. மந்திரமும் இந்த ஆண்டி மாயனோட தந்திரமும் என்ன 8 நாளைக்குள்ள எந்தாய் பகவதியை மாந்திரவாதி மாயிலே மண் போட்டு வாரேன் அம்மா. வாழ்த்தி வரம் கொண்டு வந்தயத்தை கரம் கொண்டு. மாந்திரவாதி சாதாரண மனுஷனடா, ஒரு சின்னதுக்கு பிடிச்சு அடைச்சிருவான். எப்பேற்பட்டவனா இருந்தா என்ன, ஒரு கை பார்ப்பானே இந்த மாயாண்டி சுண்டலை. அம்மா எனக்கு வல்லையத்தை மட்டும் கையால எடுத்துக்கொண்டு வல்லைய மணி இல்லாம நடக்கல. பரவாயில்ல, மணிக்கெல்லாம் தேவையில்லை. மாயாண்டி சிவன் சுடலை வெற்றி உனக்கு போய் அம்மா வெற்றியுடன் திரும்பி வருகின்றேன். சரி என்று சொல்லி இந்த சுடலை ஆண்டவர் உடனே புறப்பட்டார். மலையாள சீமனை இருக்கக்கூடிய மாந்திரவாதி பெரும் உலகினை வழி எடுக்க வேண்டும் என்று மாயாண்டி சுடலை வந்தார். வரைங்க மனதில் நினைக்கின்றார், இப்படியே சென்றுமை என்றால் அங்கு இருக்கக்கூடிய பெரும்புலையன் நிச்சயமாக நம்மளை சிவக்கூட்டுக்குள் எப்படி தடைத்து விடுவார். நம்மை கண்டவனை பிடித்து சிறையில் அடைப்பான். வேறு ரூபத்தோடு செல்ல வேண்டும். சரி என்று மாயாண்டி சுடலை எப்படி வருகின்றார் பாருங்க. எப்படி வருகின்றார்கள்? 90 10 சென்று 90 10 சென்று துவண்டநல்ல கிழவனை போல் நானும் ஒரு 10 சென்று அழைத்த நல்ல கிழவனை போல் பாம்பாடு சித்தரிப்பு வடிவம் எடுத்தார். சபாஷ் சுடலை பாருங்க, வயதானவர்கள் வடிவம் எடுத்து சரி பாம்பாடு சித்தரிப்பு வடிவம் எடுத்து வேண்டி பாம்புகளை பிடித்தார். என்ன பாம்பு பாருங்க? என்ன பாம்பா? பச்சை பாம்பு 1000, பவள பாம்பு 1000, நல்ல பாம்பு 1000, நாகப்பாம்பு 1000, கொம்பை முக்கள் 1000, சபாஷ் இருதல மடை 1000. அது என்ன பாம்புமா? தெரியாதா? இருதல மடை 2 தலை இருக்குமே. மண்ணுருவ பாம்பு. மண்ணுருவ பாம்பு. ஆமா, உலவ பாம்பு. இருதல மடைக்கு இப்ப என்ன ரேட் தெரியுமா? ஆமாமா, நிறைய பேர் ஏமாந்து போயிட்டாங்க. அப்படி இருக்கு. ஆமா, இப்படி 1000 பிடிச்சார பிடிச்சிருந்தா உங்க ஊருக்குள்ளே விட்டாரு. ஒரு பெரிய வண்டி ஏற்றி கொண்டு போயிருப்பாரு. இல்லப்பா, அதாவது மகுடிக்கு படமெடுத்து ஆடக்கூடிய பாம்பை மட்டும் பிடித்தார். மகுடிக்கு படமெடுத்து ஆடக்கூடிய கொம்பையில் முக்க பாம்பு பிடிச்சார். ஏய், உங்க அப்பன் காலத்துல கொம்பேரி முக்க பாம்பு அப்படி மகுடிக்கு படம் எடுத்து ஆடுமா? ஏடாது நம்ம கொம்பேரி முக்க பாம்பு பிடிச்சி அழகா அது தலையில ஒரு சீலத்துணியை சுத்தி கொஞ்சம் சீமண்ணையை ஊற்றி தீய குளிச்சு வச்சா எப்படி டான்ஸாரு? எப்படி ஆடும்? நேற்று ராத்திரி எம்மா விளக்க மாத்தடி சும்மா. நேற்று ராத்திரி சும்மா கண்டிப்பா ராத்திரி விளக்கு மாறி தான் கிடைக்கும். அதான் இப்படிலாம் ஆடும். இப்படிலாம் அழகா ஆடுமா? அது பாருங்க. சரி, மகுடிக்கு படமெடுத்து ஆடக்கூடிய பாம்பு என்று சொன்னால் நல்ல பாம்பு மட்டும்தான் அழகாக மகுடிக்கு படம் எடுத்தாரு. சுபாஷ் அழகுடனே
நல்ல பாம்பை மட்டும் பிடித்துக் கொண்டு வருகின்றார் இந்த சுடலை. ஆமா. நேர எங்கே வந்தார்? நந்த பொழுது ஆனதிலே 4 சாலை வீதியில வந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு வீதியில வந்து நிற்கிறார். சரி, அங்கே இளவுடனே 4 சாலை வீதியில் வந்து 60 அடி கம்பம் நாட்டி அதன் மேலே நின்று கொண்டு இந்த மாயாண்டி சுடலை நல்ல பாம்பை கை வைத்துக் கொண்டு அழகாகவே எப்படி பாம்பு விளையாட்டை காண்பிக்கின்ற எப்படி மாட்டுகின்றார். ஆடேவா கையில் நல்ல பாம்பை வைத்துக் கொண்டு 60 அடி கம்பத்தில் மேல் நின்று கொண்டு அழகாக பாம்பு விளையாட்டை காண்பிக்கின்றார். சரி, பாம்பு விளையாட்டை பார்க்க வேண்டும் என்று அங்கு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் திரண்டு வந்திருக்கின்றார்கள். வயதான ஒரு தாத்தா பாம்பு வைத்துக் கொண்டு ஆடி விளையாடும் போது பார்க்க எப்படி இருக்கும்? அந்த காலத்துல அப்படி சித்தருக்கு தெருவில் பாம்பு விளையாட்டு ஊர் மக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து பார்ப்பது வழக்கமா? ஆமா, ஏன்னா நிறைய நிகழ்ச்சிகள் அந்த காலத்துல பார்க்க முடியாது. சரி, இந்த மாதிரி வினோதமான ஒரு சில நிகழ்ச்சிகளை பார்ப்பதற்காக ஊர் மக்கள் எல்லாம் ஒன்றாக கூடி பார்ப்பார்கள். அது கொண்டு இந்த நந்தபுரம் ஊரிலே பாருங்கள் 4 சாலை வீதியிலே இந்த மாயாண்டி சுடலை பாம்பாட்டுவதை ஊர் மக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து கொண்டு அப்படி பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். சுடலை 60 அடி கம்பம் நாட்டி அப்படி சுத்தி வருகின்றார் பாருங்கள். ஆனா புலியனுடைய வீட்டில் இருந்து மட்டும் யாரும் வரவில்லை. அப்ப மாயாண்டி சுடலை சுத்தி பார்க்கும் பொழுது சரி, யார் அறிந்தார்கள்? யாரம்மா? மாவுசிக்கு பெண்ணுடைய செடி பெண் அறிந்தார்கள். சரி, ஓடோடி வருகின்றார்கள். அம்மா மாவுசிக்கு அம்மா. என்னடி அம்மா மாவுசிக்கு அம்மா காப்பி குடிக்க முடியாது. எப்ப முதல்ல மாவுசிக்கு காப்பி குடிக்கிறாங்க. காப்பி எல்லாம் காலியாயிடுச்சு. இளவரசியமா காப்பி குடிக்கும்போது மூச்சு விடக்கூடாது. காப்பி குடிச்சதுக்கு பேசணும். அம்மா என்னம்மா? தெருவில் பெரிய அதிசயம் நடக்கிறது அம்மா. என்னடி அதிசயம் நடந்து என்னடி ஆக போறீங்க? அப்பா தான் எங்க வீட்டு விட்டு வெளியே போகக்கூடாது. நீங்க கொடுத்து வச்சவங்க அம்மா. உங்க அப்பாவுக்கு நல்ல பிள்ளையா பிறந்து வீட்டுக்குள்ளே இருக்கீங்க. சரி, எங்க அப்பா அப்படியா? பைத்தியக்காரி என்ன அப்பா காப்பி மூக்கு குடிக்கிறாங்க. அம்மா மாவுசிக்கம்மா. சரி, ஒரு தாத்தா வயதான தாத்தா சரி நல்ல பாம்பை கை வைத்துக் கொண்டு எவ்வளவு அழகா பாம்பு விளையாட்டை அனுப்பிக்கிறார் தெரியுமா? என்ன ஆட்டுறாரு பாம்பு விளையாட்டு பார்க்கறதுக்கு ஆசை இருக்கு. அம்மா உங்க தந்தைக்கெல்லாம் சும்மா விட மாட்டாரு. எங்க அப்பா நீ அடி ஞாபகப்படுத்தாரு. எங்க அப்பா ஈவிளக்கு போயிருக்காரு. இன்னும் இந்த வெள்ளிக்கிழமை அடுத்த வெள்ளிக்கிழமை வருவாரு. போயிட்டானா? இல்ல ஈவிளக்கு போயிட்டாரா? நான் கேட்டு அடுத்து நம்ம எங்க அப்பா ஏதாவது பேசுறேன். நான் இப்போ பாம்பு விளையாட்டு பார்க்கலாம். பார்க்கணுமா? ஆமா, 7 அரங்கு மாலை இருக்கின்றது. சரி, 7 என்று பார்த்தோம் என்று சொன்னால் சரி அழகாக பார்க்கலாம். அம்மா சபாஸ், தந்தை வீட்டுல இல்ல. சரி, அதனால உடனே புறப்படுங்கள். சபாஸ், வாங்க போகலாம் என்று சொல்லி மாவுசிக்கு பெண்குடியார் சேரி பெண்களோடு சரி 7 அரங்கு மாளிகைக்கு வருகின்றார்கள். அது என்று அழகாகவே பாம்பு விளையாட்டை ரசிக்கின்றார்கள். சரி, சுடலை ஆண்டவர் நல்ல பாம்பை கருத்தில் வைத்துக் கொண்டு அழகாகவே பாம்பு விளையாட்டை காண்பித்தார் பாருங்க. சரி, பார்த்து ரசித்தார்கள் மாவுசிக்கு அம்மை. எட்டி பார்த்தார் இந்த மாயாண்டி சுடலை. சரி, பார்க்கும் பொழுது
இந்த மாவுசைக்கு மூக்கிலே அணிந்திருக்கக்கூடிய ஆமாப்பா அந்த முத்தக்கள் மூக்குத்தியானது சரி. மாயாண்டி சுடலை முகத்தில் அம்மா பளி என்று ஒரு ஒளி கொடுத்தது. சபாஸ் முத்தங்கள் மூக்குத்தி சொல்லி வந்து முத்தமிடும் போது தடுக்குது. நல்ல தட்டுக்கும் உங்களுக்கு நாக்கு வைக்கணும். அதான். அங்கே பார்த்தார் சுடலை. சரி இது யாருக்கு சொந்தமான மூக்குத்தி? அம்மா பகவதிக்கு சொந்தமான மூக்குத்தி. அப்படி என்றால் சரி இவள்தான் புலையன் மகள். அம்மா இவள்தான் மாவுசக்கி. சரி இவளும் மாந்திரம் அடித்தவள் விடக்கூடாது இந்த மாந்திரவாதி குடும்பத்தை. அதான். உடனே கருவறைக்க வேண்டும் சபாஸ் என்று சொல்லி இந்த மாயாண்டி சுடலை சரி பார்த்தார். சரி இப்படியே சொல்ல முடியுமா? நிச்சயமா முடியாது. இந்த கோலத்தை மாற்ற வேண்டும் அவன் என்று சொல்லி ஆமாப்பா பாம்பாட்டு சித்திரை போல் இருந்தவர் சரி ஒரு பண்டார வடிவம் எடுத்தார். சபாஸ் பண்டார வடிவம்னா பாருங்க, ஒரு அழுக்கு துணியான ஒரு அழகான ஒரு காவி உடை, அவள்ல ஒரு பொக்கணம், சிக்கு பிடித்த தடை, சடை, கையில ஒரு திருவோடு, ஆமா கையில ஒரு சங்கு, சரி தலையில சங்கம் திருச்சங்கு கையில வச்சுட்டு அப்படி வருவாரு. அப்படியே பாருங்க தெருத்தெருவாக சென்று ஒவ்வொரு வீடு வீடாக சென்று திருமணத்து கொண்டு வந்து கடைசியாக பாருங்க பெருமளையினுடைய அரண்மனை புரிகின்றார். அப்படி அரண்மனை வந்து பார்க்கக்கூடிய சமயம் சரி இந்த பெரும்புலையின் அரண்மனை எப்படி இருக்கின்றது? எப்படி பார்க்கிறது? உடனே டேகப்பை எட்டி பார்க்கக்கூடிய சமயம் அம்மா பந்தாட வீடை பகடைக்குடம் சாவடி. சரி அது மட்டுமல்ல ஆகே 4 புற வாசல்லாம் அம்மா நடுவே ஒரு மண்டபமா. சபாஷ் 4 பக்கம் வாசல் எதுக்கு அமைச்சாங்க? நம்ம நல்ல வேலையை செஞ்சாங்கன்னா நிம்மதியா இருக்கான் வீட்டுல. ஆகாத வேலை செஞ்சு நிம்மதியா இருக்க முடியுமா? எவனாவது அடிக்க வந்தாங்கன்னா இந்த வாசல்ல வந்தாங்கன்னா அந்த வாசல்ல ஓடுறேன். அதுதான் 4 புற வாசல். அம்மா எப்படி கட்டி வச்சிருக்காங்க? சிவகாசி கோயில்பட்டி பக்கம் போய் பட்டாசு வெடிச்சாலே பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுப்பாங்க. 4 பக்கம் வாசல் இருக்கும். அந்த இடத்துல இருந்தா பட்டாசு செஞ்சு கொடுப்பாங்க. ஆமா ஏன்னா பட்டாசு கம்பெனில எப்பவும் தீ விபத்து வரலாம். அப்படி ஏதாவது விஷயம் போட்டு எந்திரிச்சு ஓடுறது. சரி அதே மாதிரி இவன் பண்ற அநியாய தொழிலுக்கு எவனாவது அடிக்க வந்தாங்கன்னா தப்பிச்சு ஓடுறதுக்கு 4 பக்கம் வாசல். வாசல் நடுவே ஒரு மண்டபம். சரி இதை பார்த்தவுடனே பார்த்தார் இந்த சுடலை. அழகான அந்த வீட்டிலே வந்து உலகில் இல்லை பாருங்க. சரி இப்படி வச்சு கேட்கின்ற எப்படி எப்படி அம்மா பசிக்குதம்மா எந்த அமர்க்கே பசிக்குதம்மா எந்த அமர்க்கே பட்டினியா எங்கு வந்தே பசிக்குதம்மா எந்த அமர்க்கே பசிக்குதம்மா எந்த அமர்க்கே பசிப்பதற்கு ஏற்ற இந்த முத்தோதையிலே வந்து எவ்வளவோ நேரமாச்சு பார்த்தார் மாயாண்டி சுடலை. புலையுடைய அரண்மனையை வந்து பிச்சையா தியாகி என்று சத்தம் போடுகின்றார். சரி எவ்வளவு வேகமா சத்தம் போடாது பாருங்க. பிச்சைக்காரன் வந்திருக்குமா பிச்சைக்காரன் வந்திருக்கு பிச்சைக்காரன் வந்திருக்கு தெரியுமா? என்ன நேரத்தை தெரியும்? எம்ம வந்து பிச்சை போடுறையா நானும் மறுவீடு போகட்டுமா மறுவீடு போகட்டுமா? பண்டாரத்துக்கு கல்யாணமா இருக்கு. பண்டாரத்துக்கு கல்யாணம் ஆகாது. மறுவீடு போறாருன்னு கேட்டேன். எம்ம மறுவீடுன்னா இந்த வீட்டை திரும்ப கேட்கும் போது இந்த திரும்ப போடலாம் அடுத்த வீட்டுக்கு போகட்டுமா அப்படின்னு மறுவீடு போகட்டுமா? அதான் பாரு பிச்சைக்காரங்க வந்து வீட்டுல பிச்சை கேட்டாங்கன்னா சரி வந்து கேட்டவுடனே நம்ம வீட்டுக்கு வரணும்னு வச்சுக்கேன். பிச்சைக்காரங்க உடனே கேட்டவுடனே நேர வந்து கை கிடக்கிறது மண் கிடக்கிறது கல் கிடக்கிறது கால் கிடக்கிறது இதே கட்டி போட்டு உடனே அனுப்பிடணும். ஏய் பிச்சைக்காரன் வந்தவொடனே கையில எடுத்து கால் எடுத்து கட்டி போடணுமா? அம்மா எந்த பூஜை நடக்குமாடா? அப்படி போடாம பிச்சைக்காரங்க வந்திருக்கான்னு சொல்லி வீட்டுக்கு வச்சுக்கேன். 2 நேரம் 3 நேரம் பிச்சைக்காரன் வந்திருக்கமா பிச்சைக்காரன் இருக்குன்னு சொல்லுவாங்க. 3 நேரம் கூப்பிட்டு வரலன்னு வச்சுக்கேன். அப்ப 4வது நேரம் பிச்சை கேட்கும்போது எப்படி திரும்ப கேட்பாங்க? எப்படி? பிச்சைக்காரம்மா 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 உங்களுக்கு பிச்சை வேணுமா அம்மா? வீட்டுக்காரமா பிச்சைக்காரமா வேணும். அந்த மரியாதையை காப்பாத்துனா கேட்டவரை கத்து போடணுமா என்ன மாதிரி? ஆமா ஆமா இவன் நிறைய போடுவான்.
இதே மாதிரி தான் பாரு. என்ன ஒரு நாள் பாட்டு படிச்சுட்டு விடிய விடிய சிவராத்திரிக்கு பாட்டு படிச்சு வீட்டில் போய் ஒரு மத்தியானம் நல்ல எங்க வீட்டுக்கு முன்னாடி வேகம் கட்டில போட்டு நல்லா தூங்கிட்டு நல்லா தூங்கிடுச்சு. இப்படிதான் ஒரு பிச்சைக்காரன் வந்து கேட்டான், என்ன மூடு இருந்தாலும் தெரியாது என் பொண்டாட்டி பிச்சை போட முடியாது போட மத்திய நடத்துல வந்து உயிரை வாங்கிட்டு மனசு நிம்மதியா இருக்க முடியாது போ ஒண்ணு போட முடியாது அப்படின்ட்டான். சரி இவனும் விடுற மாதிரி தெரியல. எம்மா கோப்படாது வயிறு பேசி தாங்க முடியல ஏதாவது போட ஒன்னும் போட முடியாது போடாவலியே பிரயோஜனமான பொருள் எல்லாம் ஒன்றும் போட வேண்டாம். உங்க வீட்டுல ஆகாத பொருள் ஏதாவது அதையாவது போடுங்க கொண்டு உனக்கு ஆகாத பொருள் வேணும். ஆமா வேப்பமரத்து மூட்டை எடுத்து தூக்கிப்போம். அது நீர்ல படுத்துருங்க பொண்டாட்டிக்கு ஆகாத பொருள் ஆயிடுச்சா. 8 நாள் சாப்பிட முயற்சி பண்ணணும். ஒரு நாள் 2 நாள் அவர் சாவதுக்கு முயற்சி பண்ணி எப்படி முயற்சி பண்ணா நீ? போன வாரம் பாட்டு முடிச்சோம். போன வாரம் சொன்னா தாண்டவங்காடு. சரி தாண்டவங்காடு சரி தாண்டவங்காடுல பாட்டு படிச்சுட்டு எப்படியாவது செத்து போயிருந்து முடிவு பண்ணி சரி காலையில இருந்து உங்கள்கிட்ட 3000 ரூபாய்னா ஆமா வாங்கிட்டு நேரம் திசைமலையில போய் இறங்கி தங்கியாசி வீட்டுல போய் எப்படியாவது செத்து போகணும்னு சொல்லி 7 கிலோ நெய்யல் வாங்கணும். தங்கியாசி வீட்டுல அம்மா சாப்பிட்டா நீ 7 கிலோ வீட்டுக்கு போய் கதை போட்டு உள்ள உட்காந்து 7 கிலோ நெய்யல் சாப்பிட்டு உட்காந்து நெய் போவோம் அப்பவும் உயிர் போகவே இல்லை. போகல என்ன சிறந்து யோசிச்சுட்டு இருந்தேன். சரி இவன் சாப்பிட்டு உயிர் போகலையே அப்படின்னு சொல்லி கதவை வந்து நேரே ஒரு மளிகை கடையில போய் 7 கிலோ ரப்ப 14 கிலோ சீனி 1 கிலோ முந்திரி 1 கிலோ திராட்சை சரி நெய் 1 லிட்டர் வியாபாரத்துக்கா கேசரி அது 7 கிலோ ரவையை வாங்கி கொண்டு வீட்டுல கொண்டு வந்து கேசரி கிண்டி அதை 3 நாளா ஒட்டியே சாப்பிட்டு பார்த்தேன். அப்பவும் உயிர் போகல. எனக்கு மோத்திரம்னா ஆத்திரம்னா தாங்க முடியாது. நேரே கடையில போய் ஒரு கொஞ்சம் கயிறு 4 ரூபா 50 பைசா வாங்கிட்டு வந்து அதை எங்க வீட்டு மோட்ல கட்டி ஒரு சுருங்க போட்டு கழுத்துல போட்டு ஓடி போய் எங்க வீட்டு முன்னால நின்று வீட்டு முத்தத்துல எத்தனை நாள் நின்னா? 1 மணி நேரம் 2 பக்கம் உயிர் போகல. எனக்கு வேதனைன்னா தாங்க முடியாது. சரி எங்க வீட்டுல தோட்டத்துல பஞ்சு எடுத்து மூட்டையை அடைச்சு ஒரு தனியா ஒரு ரூமுக்குள்ள அடைச்சிட்டு இருந்தாங்க. மூட்டை அடைச்சிட்டு இருந்தாங்க. சரி கோபத்துல கதவை திறந்தேன். சரி திறந்துட்டு ஓடி போய் முட்டி பார்த்தேன் பஞ்சு மூட்டையில. நான் பார்த்தேன்னா 2 கல்லதுக்கு அப்பவும் உயிர் போகல. என்ன சிறமே தெரியல. 1/2 மணி நேரமா உட்காந்து யோசிச்சேன். சரி ஒரு நல்ல ஐடியா வந்துச்சு. என்ன ஐடியா? உடனே ஒரு சேட்டை நிறைய தண்ணி வச்சுட்டு அதுக்கு தலையில முடிட்டு எப்படிடா போகும் அண்ணே? தங்கச்சி இருக்கும்போது எதுக்கு இவ்வளவு முயற்சி? தங்கச்சி அண்ணன் இவ்வளவு முயற்சி பண்ணியும் உயிர் போகல. அதனால பாரு என்ன 5 10 50 100 1000 எனக்கு தர வேண்டாம். சரி ஏதோ 2 வருஷம் அவங்களோட பாட்டு பிடிச்சதுக்காக அண்ணனுக்கு சாகிறதுக்கு மட்டும் ஒரு நல்ல வழி சொல்லு. சாவதானே கேட்டா இப்ப பாரு அருமையான ஒரு யோசனை இருக்கு. என்ன நம்ம காலையில 5 மணிக்கு மங்களம் படிச்சு முடிஞ்ச உடனே சரி எப்படி அழகா காசு தருவாங்க. எவ்வளவு காசு தருவாங்க. தந்த உடனே அதுக்கு பிறகு சரி நம்ம திருமாவளி அக்கா சரி 1 கிலோ வாழைத்தார் தருவாங்க. சரி திட்டம் போடுற அவருக்கு 1 கிலோ வாழைத்தார் தருவாங்க. சரி அதை வாங்கி தங்கச்சி உனக்கு சரி அழகா 2 பழம் தருவாங்க. சபாஸ் சரி போதும் அப்படி வாழைப்பழம் தந்த உடனே சரி ஓரக்குடி வழியிலே கடையில கொஞ்சமா டிம்மட்டு வாங்கி சரி அந்த பழத்துக்குள்ள வச்சு சரி அன்னை நைட்டு போன உடனே சாப்பிட்டு படுத்துரு. சரி காலைல எழுப்புறான்னு கேளு செத்துருவாங்க. ஓம்மா நான் ஒரு முட்டா போய் துப்போட்ட போய் தொடப்பட்ட பேர் ரோசை கிட்டவும் மானங்கிட்டவும் எட்டு கிட்டவும் சாவதுக்கு வழியிலன்னு சொல்லி வாங்கிட்ட கிட்ட மாதிரி என் புத்தி செருப்பால் அடிச்சுக்க. எப்ப 7 கிலோ ரவை வாங்கி கேசரி கிண்டி சாப்பிட்டு உயிர் போகல. சரி 7 கிலோ நெய்யல் சாப்பிட்டு உயிர் போகல. சாதாரண இம்பிட்டு வாழைப்பழத்தையும் இம்பிட்டு துப்பட்ட வச்சு நாங்கள் செத்துருவாங்க. வயிற்றுல இருக்கிற கிருமி கூட சாகாது. வாங்க போய் கேட்ட பேர் பேசாம உறவினக்காரர்கிட்ட கேட்ட நல்லா வழி சொல்லியிருப்பாரு. கருவாப்பைய உசாரத்தான் இருக்க நீ பிறகு மருந்தெல்லாம் குடிக்கணும்னு நினைச்சா உயிரோட இருக்குன்னு திரும்ப நினைக்கவே கூடாது. மருந்தெல்லாம் குடிக்கிறத விட தேங்காய் எண்ணெய் ஊற்றுற மாதிரி கையில ஊற்றி தலையில தேய்ச்சோம்னு வச்சுக்கேன் நீங்க எந்த ஆஸ்பத்திரிக்கு போனாலும் உனக்கு முடியவே கிடையாது. அந்த பாவி நல்ல ஐடியா சொல்லிட்டு யாரையும் நம்பிடாதீங்க. ஆமா இல்ல குடிக்காதடா நீ அடிக்கடி குடிச்சிட்டு உனக்கு ஆஸ்பத்திரி தூக்கி கொண்டு போட வேண்டியிருக்கும். குடிக்கிறத விட அப்படி கையில ஊற்றி தலையில தேய்ச்சோம்னு வச்சுக்கேன் சங்கு தான். உடனே வந்து ஏமாந்து சபாஸ் முடியவே கிடையாது.
அங்கே அங்கே பார்த்தா இந்த மாவசைக்கு பெண்குடிய அம்மா உடனே இந்த மாவசைக்கு பெண்குடிய பாம்பு விளையாட்டு ரசித்தான் ஆஹா. இந்த மாயாண்டி சுடலை சரி. தர்மமனுக்கு வேண்டுமை என்று ஆமாம்மா வந்தார் இந்த புலியுடைய அரண்மனைக்கு சரி. சத்தம் போட்டார் அம்மா. கேட்டால் இந்த மாவசைக்கு பெண்குடிய எடி ஒரு நாள் பிச்சை எடுக்க வேண்டி பண்டாரம் வீட்டுக்கு வரமாட்டான் சரி. இந்த பிச்சையா தியாகின்னு சத்தம் போடுகின்றான் சரி நான் சென்று பிச்சை போட்டு வருகின்றேன் நீங்க போறீங்களாம்மா சரி பரவாயில்ல நீங்க கொடுப்போம் உங்க வீடு நீங்க இளவரசியம்மா ஆமா. பெருங்குழைக்கு கூட்டைக்கு ஒரு மகா மாவசைக்கு ஆமா. போட்டு வாங்கம்மா என்று இந்த மாவசைக்கு பெண்குடிய சரி பிச்சை எடுக்க வேண்டிய பண்டாரத்திற்கு அம்மா. தர்மம் போட வேண்டுமை என்று சரி. எப்படி வருகின்றவர் எப்படி மாறுகிறார்கள் வர்ண ஒட்டம் பெட்டியிலே வர்ண ஒட்டம் பெட்டியிலே மாறி வந்தார் இளையரசி இளையரசி மாறி வந்தார் இளையரசி இளையரசி கோலவர்ண பெட்டியிலே கோலவர்ண பெட்டியிலே கொண்டே வந்தார் இளையரசி இளையரசி கொண்டே வந்தார் இளையரசி இளையரசி மாவுசைக்கு வெண்குடைய புறப்பட்டு வருகின்றார் வர்ணவட்டம் வெட்டியிலே வாரி வந்தால் தினையரசி சரி. கோலவர்ண வெட்டியிலே கொண்டு வந்தா திரையரிசி இப்படி அண்ணன் ஒரு நடந்து ஆமா. ஆசாரை கைவீசி ஒரு நடை நடந்து வந்தால் வரங்க சரி எட்டி பார்த்த மாயாண்டி சுடலை அம்மா பார்த்த உடனே இப்படி மதிமயங்கி பார்க்கின்றார் சுபாஷ் ஏன்னா மாவுசைக்கு பெண்குடி அப்படி ஒரு அழகு சரி எப்படி அழகு பார்த்தீர்களா எப்படிம்மா ஒரு மணி இந்த மாவுசைக்கு பெண்குடிய சரி. எப்படி இருக்கின்ற எப்படி படிக்கிறார்கள் பெண்ணுக்கான பெண்ணழகு பேரை நல்ல மயிலழகு கண்ணழகு மூக்கழகு காது நல்ல வடிவழகு சேலை கட்டும் இளையழகு சேலை கட்டும் இளையழகி. ஒரு கண்பட்டழகு சேலை கட்டும் இளையழகி. சேலை கட்டும் இளையழகு கட்டுடன் கட்டழகி. சூரியனை காணாலோ சுற்றி வர கர்ப்பம் உண்டு சந்திரனை காணாலோ சர்ச்சை கொண்ட கர்ப்பம் உண்டு கொன்னை முத்து காணாலோ முத்தி முத்தி காணாரோ. உச்சமுடைய கர்ப்பம் உண்டு காணாலோ உச்சமேலும் பெருமூர்த்தி. இந்த மாவசைக்கு பெண்முறை எப்படி அழகுடன் இருக்கின்றாள் எப்படிம்மா பெண்ணுக்கானால் பெண்ணழகு பேரு நல்லால் வடிவழகு. கண்ணழகு மூக்கழகு காது நல்ல வடிவழகு. சேலையட்டும் இடையழகு செந்தூரத்தின் புத்தகம். சூரியனை காணாலும் சுற்றி வர கருப்பு உண்டு. சந்திரனை காணாலும் சற்றேனும் கருப்பு உண்டு. முத்து காணாலும் கொஞ்சமேனும் கருப்பு உண்டு. ஆடுகின்ற நாகத்திற்கு அடிவயிற்றில் கருப்பு உண்டு. ஓடுகின்ற தண்ணீரில் உள் கருப்பு தானம் உண்டு. ஆனால் இந்த மாவசைக்கு பெண்குடிகளுக்கு சரி கூந்தல் நல்ல கருப்பொழிய ஆகா பின்னும் ஒரு கருப்பும் இல்லை சபாஸ். உருவம் இரண்டும் கருப்பை ஒழிய ஆக இதில் எந்த ஒரு கருப்பும் இல்லை சபாஸ். அப்படி ஒரு அழகு சரி. பார்த்தார் சுடலை அம்மா இந்த பெண்ணிடத்தில் உடனே பிச்சை வாங்கி அனுப்பலாமா நிச்சயமா கூடாது. கொஞ்ச நேரம் விளையாட வேண்டும் சரி என்று சொல்லி மாயாண்டி சுடலை சரிதான். இந்த மாவசைக்கு வெண்முடியால் தர்மம் போட வேண்டும் என்று ஆஹா முன்வாசல் வரும் பொழுது அவர் பின்வாசல் சென்றுவார். பின்வாசல் வரும்போது அம்மா சுடலை முன்வாசல் வந்துடுவார் சரி பார்த்தால் இந்த மாவசைக்கு அம்மா ஏ பண்டாரம் என்ன பற்றி ஏ பண்டாரம் எங்கேயா நிக்கிறீரு ஐயோ நீ அந்த பக்கத்துல கூப்பிட்ட தாத்தாவுக்கு இந்த பக்கத்துல கூப்பிட்ட மாதிரி எனக்கு கேட்கும் இப்ப எந்த வாசல் நிக்கிறீரு இப்ப எந்த வாசல்ல நிற்குன்னு எனக்கு தெரியல. தெரியலையா இப்ப கீழே வாசல் நிக்கிற மாதிரி இருக்கு சரி அதிலே நெல்லு வருகின்றேன் சீக்கிரமா மாமா தாத்தாவுக்கு ஒரு தாக்க முடியுங்க. என்று இந்த மாவசைக்கு வெண்முடியால் வருகின்ற என் திருட்டு பண்டாரமே அம்மா. நீர் எதற்காக வந்தீர் தர்மம் வாங்க வேண்டும் என்று வந்தீர் இப்படி முன்னும் பின்னும் அலையலாமா ஒரு இடத்துல தர்மம் வாங்கிட்டு அடுத்து விடுவோம் ஐயா ஏன் நீ அங்க கூப்பிட்ட தாத்தா உயிர் இப்பவே பெருமாள் தாத்தாவுக்கு இங்க கூப்பிட மாட்டேங்க.
ஒரு கார் ரெண்டு அவுட்டா எல்லாமே அவுட் ஆயிடுச்சா? தண்ணி ஊத்தம் சூடா காபி இருந்தா வாயில ஊத்து. என்ன வேணும்? காபியா? ஏ தாத்தா, உனக்கு என்ன வேலை? பிச்சை எடுக்கக்கூடிய வேலை. பிச்சை வாங்கிட்டு அடுத்து விடுவோம் ஐயா. வாங்கிட்டு பிச்சை வாங்கிருக்கா வந்திருக்கு. என் பேட்டரி என்ன பெண் கேட்க வந்திருக்கீங்க? உங்க மகனுக்கா? அவங்க மகனுக்கு என்ன பெண் கேட்டு வந்திருக்கீங்க? அவருக்கு தானே. ஒரு வேகமாடி என்னாச்சு? உங்களுக்கா? அட பாவியே தாத்தா, காடு வாங்க வாங்குது, வீடு போன்னு சொல்லுது. வீடு கட்ட எடுத்து 16 வயதுடைய பெண் கேட்கிறாங்க உங்களுக்கு. பேத்தி தாத்தாவுக்கு வயசுதான் 90 90 வயசு ஆயிடுச்சு. ஆமா, தாத்தா மனசுக்கு இன்னைக்கும் அதிலே என்னைக்கும் 16. என்னைக்கு 17. ஆமா, என் தாத்தா பேத்தி எனக்கு 16 வயசு ஆகுது. உங்களுக்கு 100க்கு மேல வயசு இருக்கும். சரி, ஏணி வச்சாலும் எட்டுமா தாத்தா? தூக்கி செப்பத்தாவது கொண்டு போயிட மாட்டேன். வச்சிருக்கவர் கம்பு அம்மா, நிற்க முடியுமா? ஐயோ, அந்த கம்பை நான் அப்படி தூர போட்டுட்டேன்னு வச்சுக்கேன். தாத்தா கையை நீ அப்படி பிடிச்சிட்டீங்கன்னா தெம்பு வந்துடும். ஏ தாத்தா, உங்களை பார்க்கக்கூடிய சமயம் தாண்டி நிறச்சி போச்சு கிழமா போட்டி போட்டி தரையிலே போட்டு உங்களுக்கு தாடி நிறைச்சு தள்ளாடு காலமாச்சது. உங்களுக்கு எட்டிக்கிட்ட மறுநாளை தரையில போட்டுதானே கூப்பாடு போடணும். தாத்தாவுக்கு தாடி தான் நிறைச்சு போச்சு தவிர தாத்தா உடம்புல உள்ள தைரியம் 30 வயசுல இருந்த மாதிரி தாத்தா நிறைய அவளை தெம்பு இருக்கு. ஏ தாத்தா, பள்ளி போனது ஒரு கிழமை. ஏ தாத்தா, போட்டி போட்டி தாயே போட்டி வாயில ஒரு பல்லு கிடையாது. வாழைப்பழம் சாப்பிட கூட பல்லு இல்ல உங்களுக்கு. உங்களை கல்யாணம் முடிச்ச ஏ தாத்தாயே கிழவா மறுநாளை பாயில போட்டுதானே அழணும். என்ன சொன்ன? கிழவான்னு சொன்னேன். என்ன சொல்லு? ஏ கிழவா. ஐயோ, நீ கிழவா கிழவான்னு சொல்லி அந்த வார்த்தை என் காதுல எப்படி கேட்கு தெரியும்? எப்படி கேட்குது? லப்பா லப்பா லப்பான்னு கேட்கு. ஆமா பேத்தி. அட இடி விழுந்த காதுல அப்படியே கேட்டுச்சு. அதுதான் கேட்கு. சேலையில வீடு கட்டவா சேர்ந்து ரசிக்கேன். கண்ணல் வெட்டு சாக்கி போடவா 2 பேரும் பார்க்க குடும்பத்தில் கடமை என்ன கட்டுறதான் சொன்னேன். சும்மா சொன்ன முதல்ல சொன்னீங்களா? பரவாயில்ல. என் தாத்தா, உங்க வயசுக்கு என் வயசுக்கு ஏறி வச்சாரு எட்டாரு. சரி, என் தந்தை கண்டா சும்மா விட மாட்டாரு. யாரு? எங்க அப்பா பத்தி தெரியுமா உனக்கு? பெரும்புறையின் பெரிய மாந்திரவாதி. சரி, வரட்டு பரவாயில்ல. உங்க அப்பா வந்ததுக்கு அப்புறம் பேசி முடிச்சுவோம். அந்த கையோட கூட்டிட்டு போகணும். அது வரைக்கும் இருப்போம். கூட்டிட்டு போக போறீங்க? ஏ தாத்தா, பேட்டி, நான் மா குளித்தது மஞ்சள் குளித்தது இந்த கிழவனுக்கா இந்த கிழவனுக்கா
கிழவனுக்காக வேண்டிய ஆஹா. நான் சேப்பும் இட்டதும் சினுக்கும் இட்டதும் சரி. செந்தூருக்கன் ஒட்டு வைத்ததும் சரி. கை நிறைய வளையல் இட்டதும் சரி. இந்த கிழவனுக்காக வேண்டிய பேத்தி எனக்காக எல்லாம் எனக்காக உடல் உயிர் ஒட்டி இருப்பது எனக்காக. அந்த கட்ட வழக்கு மாதிரி உமக்கு தான் எல்லாம் எனக்கு தான். ஒண்ணு கேட்டதுக்கு அப்புறம் உங்க வீட்டுல இருக்கிற எல்லா சொத்தையும் எனக்கு தான். எல்லாம் வந்து கட்ட விளக்கு மாதிரி கூட விடுறது இல்லை. அப்புறம் எப்படி விட முடியும்? என் தாத்தா ஆஹா. என் தந்தை வந்தா சும்மா விட மாட்டாரு. சரி. அடுத்து விடுவோம் ஐயா. உங்க அப்பா வந்தா வந்தா சும்மா விட மாட்டாரு. மாமை பெரும் புலைய பருமா உன்னை மனம் முடித்து தருவா உன்னை மனம் முடித்து தருவா. யார் வருவா? உங்க அப்பா மாமை பெருமலை வந்து ஒன்று மருமகனை வாங்கன்னு உட்கார வச்சு சாப்பாடு போட்டு ஒன்று பிடிச்சி கையை தருவார். நம்ம ரெண்டு பேரும் டேய், எங்க அம்மா அப்பா மட்டும் வந்தாருங்க. சரி. மருமகனை கூட்டி உள்ள உட்கார வச்சு சரி. 2 முட்டையும் உடைச்சு அதான் ஆம்லெட் போடுறாரு. உங்க அப்பா வர்றதுனால நீ ஏன் அப்படி கற்பனை பண்ற? அப்படியா? ஆ. ஏய் தாத்தா, அதான். இந்த திருவதியிலே சரி. இந்த நந்தபுரனூர் ஆனதியிலே ஆமாம்மா. இந்த மவுசைக்கு வெண்குடைய சரி. தங்க நல்ல குடம் எடுத்து தண்ணீருக்கு போனீரா. எந்தரத்தை வெண்கேளங்க இளைவாக பேசிடுவா. தாத்தாவோட மனைவியத்து தலைதனிலே அடித்திடுவா. கிழவனோட மனைவியத்து கேவலமாய் பேசிடுவா. என் தாத்தா இந்த நந்தவளூர் ஆனதிலே சரி. அழகாகவே தங்கநல்ல குடம் எடுத்து அம்மா. இந்த மாவசிக்கு வெண்குரிய தண்ணீருக்கு போனி என்றால் சரி. எந்தரத்து வெண்டு இளவரை வார்த்தை என்ன சொல்வார்கள்? என்ன சொல்வார்கள்? அந்த தாத்தாவோட மனைவி வருகின்றார். சரி. கணவனுக்கு பொண்டாட்டி வராப்பா என்று கேவலமாக பேசுவார்கள். இது எனக்கு தேவையா? என் பேத்தி, உங்க ஊருக்குள்ள நம்ம ரெண்டு பேரும் சோனியா பணம் பேசுவாங்க. சரி. அதே மாதிரி எங்க ஊருக்குள்ள உள்ள கையை பிடிச்சிட்டு நாம ரெண்டு பேரும் தெருவுல சோனியா போகும்போது போகும்போது எங்க ஊருக்காரங்க நம்மள பார்த்தா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்ன சொல்வாங்க? நாட்டு